இந்த வீடியோவானது சாக்பீஸ் அகாடமியின் பொருளியல் பாடத்திற்கான நியூ சிலபஸ் 2025 யூனிட் 1 பார்ட் நம்பர் 4 தான் இதில் பார்க்க போகிறோம். நுண்ணியல் பொருளாதார பாடத்திலிருந்து தான் இந்த வினாவிடைகள் இருக்கப் போகின்றன. ஏற்கனவே 3 பார்ட்டுகள் வெளியாகியுள்ளன. அதனையும் பார்த்துவிட்டு அதை தொடர்ந்து இந்த பார்ட்டையும் பாருங்கள். உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது ப்ரோ வெர்ஷன் அப்படின்றதுனால மாத சந்தா கட்டி இதில் சேர்ந்துக்கிறதா இருந்தால் சேர்ந்து கொள்ளலாம். ஏன்னா மாத சந்தா கட்டி சேர்றவங்களுக்கு PDF ஃபைலானது அனுப்பி வைக்கப்படும். மற்றவர்கள் இதை பயன்படுத்தி விடைகளை கண்டுபிடித்து கொள்ளலாம். உங்களுக்கு இதனுடைய PDF ஃபைல் வேண்டுமென்றால் மாத சந்தா கட்டி நமது சப்ஸ்கிரைபராக மாறிக்கொள்ளுங்கள். இப்போ நம்ம இந்த வீடியோவினுடைய வினாக்களுக்கு செல்லவிருக்கிறோம். ஏற்கனவே 3 பார்ட்டுகளில் 75 வினாக்கள் வெளியாகியுள்ளன. இப்பொழுது 76வது வினாவிலிருந்து ஆரம்பிக்கப் போகிறோம். 76வது கேள்வி. பயன்பாட்டை அளக்கும் அலகான யூட்டில் என்று பெயரிட்டவர் டேஷ். பயன்பாட்டை அளக்கும் அலகான யூட்டில் என்று பெயரிட்டவர் டேஷ். என்னுடைய ஆப்ஷன்ஸ் மார்ஷல், ஹிக்ஸ், ஆலன், யாருமில்லை. அடுத்து 77வது கேள்வி. ஒரு நுகர்வோர் ஒரு பொருளை வாங்க வேண்டுமென்றால் அவருக்கு அந்த பொருளின் மீது ஏற்படும் விருப்பம் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு நுகர்வோர் ஒரு பொருளை வாங்க வேண்டுமென்றால் அவருக்கு அந்த பொருளின் மீது ஏற்படும் விருப்பம் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் ஆர்வம், விருப்பம், சுவை உணர்வு, கலை உணர்வு. 78வது கேள்வி. சமநோக்கு வளைகோடுகளின் வரிசையில் மேல் நோக்கி சென்றால் மொத்த பயன்பாடு டேஷ். சமநோக்கு வளைகோடுகளின் வரிசையின் மேல் நோக்கி சென்றால் மொத்த பயன்பாடு டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் குறையும், சமமாகும், பூஜ்ஜியமாகும், எதுவுமில்லை. அடுத்து 79வது கேள்வி. சமநோக்கு வளைகோடுகளின் வரிசையில் கீழ்நோக்கி சென்றால் மொத்த பயன்பாடு டேஷ். சமநோக்கு வளைகோடுகளின் வரிசையில் கீழ்நோக்கி சென்றால் மொத்த பயன்பாடு டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் அதிகரிக்கும், சமமாகும், பூஜ்ஜியமாகும், குறையும். 80வது கேள்வி. எந்த இரு சமநோக்கு வளைகோடுகளும் ஒன்றையொன்று டேஷ். எந்த இரு சமநோக்கு வளைகோடுகளும் ஒன்றையொன்று டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் வெட்டிக்கொள்ளும், வெட்டிக்கொள்ளாது, தொட்டுக்கொள்ளும், ஏதுமில்லை. அடுத்து 81வது கேள்வி. மார்ஷல் கோட்பாட்டில் நுகர்வோர் சமநிலைக்கான நிபந்தனை டேஷ். மார்ஷல் கோட்பாட்டில் நுகர்வோர் சமநிலைக்கான நிபந்தனை டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் MUX டிவைடட் பை PX equal to MUY by PY. அடுத்து MUY by PX equal to MUX by PY. அடுத்து MUX by PY equal to MUX by PY. அடுத்து MU power X by P power X equal to MU power Y by P power Y. இதில் உங்களுடைய விடை என்ன என்பதை குறித்து கொள்ளுங்கள். இப்போ 82வது கேள்வி பார்க்குறோம். நுகர்வோரின் உயர்ந்தபட்ச பயன்பாட்டையும் குறிக்கோள் நிறைவேறும் நிலையும் டேஷ். நுகர்வோரின் உயர்ந்தபட்ச பயன்பாட்டையும் குறிக்கோள் நிறைவேறும் நிலையும் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் பயன்பாடு, நுகர்வு,
நுகர்வோர் சமநிலை, இறுதிச் சமநிலை. அடுத்து நம்ம பார்க்குறது 83வது கேள்வி. பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும்போது இலவச பண்டங்கள் குறையும் போக்கு தோன்றும் என்று கூறியவர் டேஷ். பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும்போது இலவச பண்டங்கள் குறையும் போக்கு தோன்றும் என்று கூறியவர் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் வால்ரஸ், வால்ட், மார்ஷல், மெங்கர். 84வது கேள்வி. ஒரே ஒரு பொது சமநிலை தீர்வை பெற அனைத்து பகுதி சமநிலைகளிலும் டேஷ். ஒரே ஒரு பொது சமநிலை தீர்வை பெற அனைத்து பகுதி சமநிலைகளிலும் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் தேவைக்கோடும் அளிப்புக்கோடும் ஒரே ஒரு புள்ளியில் ஒரு நேர்மறை மதிப்புள்ள விலையை தரும்படி அமைந்திருக்க வேண்டும். அடுத்த ஆப்ஷன் தேவைக்கோடும் அளிப்புக்கோடும் இரு புள்ளிகளில் ஒரு நேர்மறை மதிப்புள்ள விலையை தரும்படி அமைந்திருக்க வேண்டும். ஆப்ஷன் சி தேவைக்கோடும் அளிப்புக்கோடும் ஒரே ஒரு புள்ளியில் ஒரு எதிர்மறை மதிப்புள்ள விலையை தரும்படி அமைந்திருக்க வேண்டும். ஆப்ஷன் டி எதுவும் இல்லை. 85வது கேள்வி. வால்ரஸ் பல அங்காடிகளில் ஒரே சமயத்தில் டேஷ் நிலவும் என்று நிறுவ முயற்சி செய்தார். வால்ரஸ் பல அங்காடிகளில் ஒரே சமயத்தில் டேஷ் நிலவும் என்று நிறுவ முயற்சி செய்தார். என்னுடைய ஆப்ஷன்ஸ் இறுதிச் சமநிலை, உறுதிச் சமநிலை, சமநிலை, ஏதுமில்லை. அடுத்து 86வது கேள்வி. ஹிக்ஸ் பல அங்காடிகளில் ஒரே சமயத்தில் டேஷ் இருக்க இயலாது என்று நிறுவ முயற்சி செய்தார். ஹிக்ஸ் பல அங்காடிகளில் ஒரே சமயத்தில் டேஷ் இருக்க முடியாது அல்லது இருக்க இயலாது என்று நிறுவ முயற்சி செய்தார். இதனுடைய ஆப்ஷன்ஸ் இறுதிச் சமநிலை, உறுதிச் சமநிலை, சமநிலை, ஏதுமில்லை. 87வது கேள்வி. ஒரு பொருளாதார அமைப்பில் பல்வேறு விலைகளும் பல்வேறு அளவுகளுக்கும் இடையில் ஒன்றையொன்று சார்ந்த தொடர்புள்ளது என்பது டேஷ். ஒரு பொருளாதார அமைப்பில் பல்வேறு விலைகளும் பல்வேறு அளவுகளுக்கும் இடையில் ஒன்றையொன்று சார்ந்த தொடர்புள்ளது என்பது டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் இறுதிச் சமநிலை ஆய்வு, உறுதிச் சமநிலை ஆய்வு, பொதுச் சமநிலை ஆய்வு, ஏதுமில்லை. அடுத்து 88வது கேள்வி. கீழ்கண்டவற்றுள் எது பொது சமநிலை ஆய்வின் கிளையாகும்? கீழ்கண்டவற்றுள் எது பொது சமநிலை ஆய்வின் கிளை ஆகும்? இதனுடைய ஆப்ஷன்ஸ் நவீன பணக்கோட்பாடு, பன்னாட்டு வாணிப கோட்பாடு, இறுதி நிலை கோட்பாடு, புதிய நல பொருளாதார கோட்பாடு. 89வது கேள்வி. இர்விங் ஃபிஷர் என்பவர் நுகர்வோர் சமநிலையை விளக்குவதற்கு டேஷை பயன்படுத்தினார். இர்விங் ஃபிஷர் என்பவர் நுகர்வோர் சமநிலையை விளக்குவதற்கு டேஷை பயன்படுத்தினார். இதனுடைய ஆப்ஷன்ஸ் தேவை ஆய்வை, சமநோக்கு ஆய்வை, பயன்பாட்டை, ஏதுமில்லை. அடுத்து 90வது கேள்வி. ஹிக்ஸ் மற்றும் ஆலன் ஆகியோர் டேஷாம் ஆண்டில் வரிசை தர பயன்பாட்டு கோட்பாட்டை முறையாக உருவாக்கினர். ஹிக்ஸ் மற்றும் ஆலன் ஆகியோர் டேஷ் ஆண்டில் வரிசை தர பயன்பாட்டு கோட்பாட்டை முறையாக உருவாக்கினர். என்னுடைய ஆப்ஷன்ஸ் 1924, 1914, 1944, 1934. 91வது கேள்வி. A Revision of Demand Theory என்ற நூலின் ஆசிரியர். A Revision of Demand Theory என்ற நூலின் ஆசிரியர் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் ஹிக்ஸ், ஆலன், ஹிக்ஸ் மற்றும் ஆலன், வால்ரஸ். அடுத்து 92வது கேள்வி. நுகர்வோரின் விருப்பத் தேர்வு டேஷ். நுகர்வோரின் விருப்பத் தேர்வு டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் மாற்றத்தக்கது, மாற்றத்தக்கதல்ல, குறைவானது,
நிறைவானது. இப்போ நம்ம 93வது கேள்வி பார்க்குறோம். உறுதிப்பண்பு என்பது டேஷ். உறுதிப்பண்பு என்பது டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் A greater than B என்றால் பின்னொரு சமயத்தில் B is equal to A அல்லது B is not equal to A. ஆப்ஷன் B A greater than B என்றால் பின்னொரு சமயத்தில் B is equal to A அல்லது B is equal to A. அது ரெண்டும் சமம் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. அடுத்து ஆப்ஷன் C A greater than B என்றால் பின்னொரு சமயத்தில் B greater than A அல்லது B is equal to A. ஆப்ஷன் D A greater than B என்றால் பின்னொரு சமயத்தில் B greater than A அல்லது B is not equal to A. இதில் உங்களது விடை என்னன்னு பார்த்துக்கோங்க. 94வது கேள்வி. நுகர்வோர் ஒரு அலகு கூடுதலாக பெறுவதற்கு மொத்த பயன்பாட்டில் மாற்றம் ஏற்படாத வகையில் எத்தனை அலகு பொருளை விட்டு கொடுக்க தயாராக உள்ளார் என்பதை குறிப்பது டேஷ். நுகர்வோர் ஒரு அலகு கூடுதலாக பெறுவதற்கு மொத்த பயன்பாட்டில் மாற்றம் ஏற்படாத வகையில் எத்தனை அலகு பொருளை விட்டு கொடுக்க தயாராக உள்ளார் என்பதை குறிப்பது டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் இறுதிச் சமநிலை, குறைந்து செல் இறுதிநிலை பதிலீட்டு வீதம், தெவிட்டாத நிலை, வரிசை தர பயன்பாடு. 95வது கேள்வி. பதிலீட்டு வீதம் மாறாமல் இருந்தால் சமநோக்கு வளைகோடு ஒரு டேஷாக இருக்கும். பதிலீட்டு வீதம் மாறாமல் இருந்தால் சமநோக்கு வளைகோடு ஒரு டேஷாக இருக்கும். இதனுடைய ஆப்ஷன்ஸ் இணையாக, வளைகோடாக, நேர்கோடாக, சரிவாக. அடுத்து 96வது கேள்வி. ஹிக்ஸின் ஆய்வு முழுமையாக ஒரு டேஷ் ஆய்வாகும். ஹிக்ஸின் ஆய்வு முழுமையாக ஒரு டேஷ் ஆய்வாகும். இதனுடைய ஆப்ஷன்ஸ் செய்முறை, கள, வரைபட, ஆய்வக. 97வது கேள்வி. ஹிக்ஸின் விலைக்கோடு நுகர்வோரின் டேஷை குறிப்பிடும் படமாகும். ஹிக்ஸின் விலைக்கோடு நுகர்வோரின் டேஷை குறிப்பிடும் படமாகும். இதனுடைய ஆப்ஷன்ஸ் வருமானத்தை, சுவை உணர்வை, பொருளின் மதிப்பை, தொடர்புடைய பொருளின் மதிப்பை. அடுத்த 98வது கேள்வி. ஹிக்ஸின் சமநோக்கு வளைகோட்டு படமானது நுகர்வோரின் டேஷை குறிப்பிடும் படமாகும். ஹிக்ஸின் சமநோக்கு வளைகோட்டு படமானது நுகர்வோரின் டேஷை குறிப்பிடும் படமாகும். இதனுடைய ஆப்ஷன்ஸ் வருமானத்தை, சுவை உணர்வை, பொருளின் விலையை, தொடர்புடைய பொருளின் விலையை. 99வது கேள்வி. மார்ஷலின் கருத்துப்படி விலைக்கும் தேவைக்கும் டேஷ் தொடர்பு உள்ளது. மார்ஷலின் கருத்துப்படி விலைக்கும் தேவைக்கும் டேஷ் தொடர்பு உள்ளது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் மறைமுக, நேர்முக, நேர்மறை, எதிர்மறை. அடுத்து இந்த வீடியோனுடைய இறுதி கேள்வி மற்றும் 100வது கேள்வி. விலைக்கும் தேவைக்கும் உள்ள தொடர்பை வரைபடம் மூலம் கூறினால் தேவைக்கோடு இடமிருந்து வலமாக டேஷாக செல்லும். விலைக்கும் தேவைக்கும் உள்ள தொடர்பை வரைபடம் மூலம் கூறினால் தேவைக்கோடு இடமிருந்து வலமாக டேஷ் செல்லும். இதனுடைய ஆப்ஷன்ஸ் கீழ்நோக்கி, மேல் நோக்கி, வளைவாக, எதுவுமில்லை. அன்பார்ந்த ஆசிரிய பெருமக்களே, உங்களது PGTRB பொருளியல் ஆசிரியராகும் கனவு நனவாக உங்கள் சாக்பிஸ் அகாடமி மனமாற வாழ்த்துகிறது. மற்றும் நமது இந்த வினாக்களினுடைய விடைகள் உங்களுக்கு உடனே வேண்டுமென்றால் அதனுடைய PDF ஃபைலானது மாத சந்தாதாரர்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். ஒவ்வொரு வீடியோவினுடைய PDF ஃபைலும் அனுப்பி வைக்கப்படும். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது மாத சந்தா கட்டி சப்ஸ்கிரைபராக ஆகணுன்றது தான்.